ஆதரவு தருக என்று சொல்லி போட்டியை தொடங்கி வைக்க வருகை தருகின்றார். புதுவை மாவட்டத்திலே இதுவட்டன் இரு கேப்டன்கள் டாஸ் டைம் ஃபர்ஸ்ட் மேட்சோட டாஸ் டைம் அண்ணா டாஸ் வின்ன கேஜிஎஃப் எந்த ஊர் புதுக்கோட்டை கேஜிஎஃப் முள்ளங்குறிச்சி ராபின் பிரதர்ஸ் முள்ளங்குறிச்சி 1 lakh டோர்னமெண்ட்டோட பிச்சு நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. பொட்டல் தரை அது மேலே லைட்டாக மண் கிடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. பால் போடுற விதத்தில் வரும். இப்போ பேட்ஸ்மேனுக்கும் சரி பவுலருக்கும் சரி ஈக்குவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். 50-50 சொல்லலாம். ஃபுல் சர்க்கிள் கிரவுண்டு பவர் பிளே வச்சுருக்காங்க. போட்டிக்கு சிறப்பு விருந்தினர் அவுட்ஃபீல்டு ஃபுல்லாகவே நல்லா கிராஸாக இருக்குது. ஸோ பெருசாக இன்ஜுரி ஆகாது. தலைவர் முள்ளங்குறிச்சி ஜாலியாக ஃபீல்டிங் பண்ணலாம். போட்டியை தொடங்கி வைத்து இருக்கின்றார்கள். டாஸை வின் பண்ண கேஜிஎஃப் புதுக்கோட்டை சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் 7 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 ஓவர் காமன் பவர் பிளே 5 பவுலர் யூஸ் பண்ணோம். முள்ளங்குறிச்சி டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மனா தமிழ் வேந்தன் ஸ்ட்ரைக்லையும் நவீன் நான் ஸ்ட்ரைக்லையும் முத்து முதல் ஓவர் போட பவர் பிளே ஓவர். ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டாஸு அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். நல்ல டிஸ்டன்ஸு போயிருக்கு. ஃபஸ்ட்டு பால் 6 இந்த டோர்னமெண்ட்டில். ஸ்டார்ட் வித் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் ராக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்து உள்ளே கிடக்கும். சிங்கிள் நவீன் ஸ்ட்ரைக்கில். தேர்ட் ஒன் இவர் சந்திக்கிற முதல் பந்து விட்டுருக்காரு பேட்டில். நல்ல டிஸ்டன்ஸ் நினைக்கிறேன். ஆன் பவுன்ஸ் பவுண்டரி போயிருக்கு. காவுக்குள்ள போயிட்டாரு. சூப்பரான ஷாட். அங்கே நல்ல டேக்கனுங்க. சூர்யா கீழே வந்துச்சு. தெளிவாக பார்த்தாரு. நல்ல டேக்கன். இந்த ஓவரில் 4 வந்துருச்சு 6 வந்துருச்சு. விக்கெட் வந்துருச்சு. ஒன் ரன் பேட்ஸ்மேனா செல்லப்பன் சூப்பரான ஷாட். இன்சைட் அவுட் குவாலிட்டிங்க. நல்லா மிடில் பண்ணாரு. ஆனா ஃபீல்டர் வந்துட்டாரு. பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு ஷாட். 2 ரன். பேக் ஃபுட்ல அப்படியே ஒரு பஞ்ச் கொடுத்தாரு. கிளியர் பண்ணிருக்காரு. கருவை காடு. முதல் ஓவர் முடிவுக்கு வருகின்ற ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 19. அதுல 2 6 ஒரு 4 அடங்கும். 1 விக்கெட். செகண்ட் பவர் பிளே ஓவர் சுரேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர்ல இருந்து ஃபுல் டாஸ் கமிட்டட் ஷாட்டுங்க. இங்க தான் ஆட போறேன்னு டிசைட் பண்ணிட்டாரு. ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி. ஸ்விட்ச் ஹிட். வேரி நின்ன காரணத்தால டாட் பால் மாதிரி இருக்கு. கம்பேக்கிங் வேகத்தை கம்மி பண்ணி பேக் டு பேக் 2 டாட். ஃபோர்த் ஒன் அங்க ஃபீல்டர் வர முடியாது நினைக்கிறேன். ஒன் பவுன்ஸ்ல கிளியர் பண்ணிருச்சு. 3வது நாள் ஃபர்ஸ்ட் மூவ் கேப்ல போயிடும். சிவா அங்க சின்ராஸ் அது கடையில் பூந்தார். சிங்கிள். லாஸ்ட் ஒன் பவர் பிளேயோட கடைசி பந்து பாட்டம் முட்டு லாங் ஆஃப்ல மேலே ஆள் வச்சிருக்காங்க. இதுவும் ஒரு சிங்கிள். 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சிருச்சு. 29 1 விக்கெட். தேர்ட் ஓவர் போட பாலா லெக் ஸ்டம்பில் ஆட பார்த்தாரு. உடம்புல போட்டு ஆஃப் ஸ்டம்பில் போயிருக்கு. க்ளோசர் ஒன்றுங்க. இங்கே இன்னொரு ரன் ஓடுவாங்க. மிஸ்ஃபீல்டு பார்க்க முடிஞ்சு. 2 ரன். செகண்ட் ஒன் சுவிட்ச் கிட்டுக்கு வச்சாங்க. ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேனாக ஆடி இருக்காரு. சிவா கிட்ட சிங்கிள். வேந்தன் ஸ்ட்ரைக்ல பேட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா உடம்புல ஒரு டூ ரன் ஓடி எடுத்துட்டாங்க. நிக்கு எஸ் க்ளோசர் ஒன். என் தலைக்கு மேலே பவுண்டரி போயிடும். கொல்லவாசா பக்கமா முதல் நாள் இந்த டோர்னமெண்ட்ல. லாஸ்ட் மூவ் நல்ல நீல காலத்தில் நின்று வந்துச்சு. டாட் பால். லாஸ்ட் ஒன் சென்ஸ் அக்கீலே ஆனாரு. சென்ஸ் பேட்டிங் பார்க்க முடிஞ்சு. சிங்கிளோட ஸ்ட்ரைக் அடுத்த ஓவர் 3 ஓவர் 39 1 விக்கெட். ஃபோர்த் ஓவர் போட சுரேஷ் ஓவர் வேந்தன் ஸ்ட்ரைக்கில் 4th கில் ஃபர்ஸ்ட் ஒன்
ஃபுல் டாஸுங்க. குறுக்க கொடுத்தாராங்க ஃபீல்டர். கைக்கே போச்சு. பாண்டி பாண்டி பிடிச்சாராங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு விக்கெட் பிடிச்சிருக்காங்க. 2 டவுன் பேட்ஸ்மேன் அழகர் ஒரு ஓட்டினாரு டாட் பால். இந்த பந்தும் எஸ் பேட்ஸ்மேனே நடந்துட்டாரு. குட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இங்க. அம்பையர் நல்ல டேக்கன், நல்ல கம்பேக்கிங் ஓவர். அடுத்த பேட்ஸ்மேன் யுவராஜ் கீழானுங்கிற மைண்ட் செட். ஆனால் விக்கெட் ஏர்லேராக போயிருக்கு. எடுத்தோன்னு அடிச்சிருந்தா மேபி விக்கெட்டாக இருந்திருக்கலாம். சிங்கிள். ஃபஸ்ட்டும் ஒரு செல்லப்பன் ஃபுல் டாஸ். ஆனால் வேகத்தை கம்மி பண்ணி போட்டார். ஃபீல்டர் வேகமாக எடுத்திருக்காரு. 2 ரன். பேட் ஃபஸ்ட். அதுக்கப்புறமா உடம்புல பாடலாங்க. சிங்கிள். 4 ஓவர் 43 விக்கெட்லேருந்து 5th ஓவர் போட பாலா அவருக்கான செகண்ட் ஓவர். ஏறினதை பார்த்து தெளிவாக போட்டாரு. பேட்ஸ்மேன் கிரீஸுக்கு வெளியே. செகண்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க. மேலே எக்ஸ்ட்ரா கவரில் ஆள் வச்சுருக்காங்க. பால் டர்ன் ஆயிடுச்சு. பவுண்டரி போக விடல. ஆனால் 3 ரன் ஓடி எடுத்துருவாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 3 போன பால் ஒய்டே ரீபால். நல்ல நீள இடத்துல குயிக்கர் ஒண்ணுங்க. பாலா கையில் அந்த ஃபீல்டர் வந்துருவான்னு நினைக்கிறேன். பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி இருந்து வந்திருக்காரு. நல்ல விக்கெட். டாட்டுக்கு அப்புறமா விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்தி. வாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்து. ரன்ஸ் ஓடல. டாட் பால். லாஸ்ட் ஒன்று கொஞ்சம் முன்ன இழுத்து போட்டாரு. இது ஒரு சிங்கிளா இருக்கும். 5 ஓவர் முடிவுக்கு 6th ஓவர் போட பிள்ளையார் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் லெக் ஸ்டம்ப்ல நல்ல ஷாட்டுங்க. கண்டிப்பா போயிடும். வேகமா போயிருச்சு. 1 பவுன்ஸ்ல கிளியர் ஆயிடுச்சு. 4. செகண்ட் ஒன் குயிக்கர் ஒன். நல்ல கீப்பிங் இங்கே. டாட் பால். கம்பேக்கிங் டெலிவரி. தேர்ட் ஒன் ஸ்லோயர். வேகத்தை அப்படியே கம்மி பண்ணி மேலே ஃபீல்டர் இருக்காங்க. பாண்டி இருக்காரு. அவரை நோக்கி போயிட்டு இருக்கு. சிங்கிள் மட்டும் கிடைச்சிருக்கு. அங்க ஆள் இருக்கு. கைக்கே போச்சுங்க. நல்ல டேக்கன். நல்லதொரு ஆட்டத்தை போன பால சிங்கிள். கார்த்தி ஸ்ட்ரைக்ல நேருக்கு நேரா மட்டார் முட்டு. நல்ல டேக்கனுங்க. கேட்சை பிடிச்சிருக்காருங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டு கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப கிளியர் ஆகல. கார்த்தி ஆட்டம் இருந்து வெளியே. 6 ஓவர் முடிவுக்கு 54 6 விக்கெட் இருந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் பாண்டி வந்திருக்காரு. இது வரைக்கும் நினைக்கிறேன் சரியா ஆகவும் இல்லை. இப்போ தற்காப்புக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு. தற்காப்பு பாண்டி. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். லக்கியஸ்ட் கேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கன். 2 பேரும் மோதினாங்க. சேஃபா பிடிச்சாங்க. அத்தனை பேட்ஸ்மேன் கார்த்தி ஒரு கேமியோன்னுங்கிற கட்டாயத்தில் லெக்கெட் நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு. உடம்புல பட்டு பேட்ஸ்மேன் துரை நேரம் உள்ள வந்தாரு. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. 2 ரன். நல்ல பந்துங்க. சென்ஸ் ஆஃப் பவுலிங் பார்க்க முடியும். இதையும் அவரே பிடிப்பாருன்னு நினைக்கிறேன். திரும்பவும் அதே மாதிரியான ஒரு சம்பவம். நல்ல டேக்கன். லாஸ்ட் ஒன்னு டார்கெட்டே தீர்மானிக்கக்கூடிய பந்து. ராக்கெட் மாதிரி அடிச்சிருக்காரு. கையிலே போயிருக்குங்க. எத்தனை விக்கெட். எக்கச்சக்க விக்கெட்னு சொல்லலாம். முதல் ஓவர்ல 19 ரன் வந்ததுக்கு அப்புறமா பவுலர் போட்ட பார்க்கவே நல்லா இருந்தது. சூப்பரா பிடிச்சு போட்டிருக்காங்க. இந்த ஓவர் பாண்டி கையில இருந்து 58 ரன் ஆடி இருக்காங்க. 59 டார்கெட் KGF புதுக்கோட்டை. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சில்ட்ரா ஸ்ட்ரைக்லயும் பாண்டி நான் ஸ்ட்ரைக்லயும் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன்ல வந்திருக்காங்க. செல்லப்பன் முதல் பவர் பிளே ஓவர் போறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் நேரா உள்ள வந்தாரு. சூப்பர் பவுண்டரி போய்டு நினைக்கிறேன். அவங்க 6 அடிச்சாங்க. 4 அடிக்கிற மாதிரி. செகண்ட் ஒன் எஸ் விக்கெட். பேட்ஸ்மேன் நடந்துட்டாரு. ஸ்டெம்ப்ல ஹாஃப் ஸ்டெம்ப்ல கம்பேக்கிங் டெலிவரி. செல்லப்பன் இரண்டாவது பந்திலே ஒன் பேட்ஸ்மேன் மாமுண்டி நேருக்கு நேர் ஃபீல்டர் உள்ள அப்படிங்கிறப்ப 1 பவுன்ஸ்ல நவீன் வந்துட்டாருங்க. நல்ல ஃபீல்டிங் அப்பட்டு வந்த உடனே ஓடி எடுக்கப்பட்டாரு. இப்போ இந்த ஸ்டெம்ப் பட பார்த்தாரு. உடம்புல பட்டிருக்கு. ரன்ஸ் ஓடல. டாட் பால். அகைன் ஒரு நல்ல பந்து. நேரா உள்ள சேருனாரு. ஃபர்ஸ்ட் ஒன்னு
இந்த பந்தும் பேட்டுக்கு கீழே ஓட்டம் ஓரத்து போடப்பட்ட பந்து. முதல் பந்து 4 இருந்தாலும் அடுத்தடுத்த பந்து நல்லா பிடிச்சிருக்காரு. ஒரு விக்கெட் பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 6 ரன், ஒரு விக்கெட். செகண்ட் பவர் பிளே ஓவர் ராஜ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் பாண்டி ஸ்டேட்ல நேர இடத்துல வந்து உள்ள சொருனாரு. பாட்டம் ஆஃப் த பேட்ல ஒரு சிங்கிள் மட்டும் இருக்கும். நவீன் வந்துருவாருங்க. நீக்குங்க கீப்பர் கைவசம். நல்ல கேரிங்க. another விக்கெட். விக்கெட் நம்பர் 2. மட்டையில் அடுத்த பேட்ஸ்மேன் பாலா ஸ்டம்ப் லைன்ல வந்தாரு. தெளிவா கீழே ஆட்டாரு. நல்லா மிடில் பண்ணாரு. பாண்டி ஸ்டேக்ல லெஃப்டி ஷாட்டுங்க. குறுக்க கொடுத்தாரு. பெரிய சிக்ஸா போயிருக்கு. நல்ல டிஸ்டன்ஸ் போயிருக்கு. பாண்டி பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் மோர். அதே மாதிரி ஏறி போய் குறுக்க தான் போயிருக்காரு. மேல ஃபீல்டர் வச்சாங்க. வேந்தன் இருக்காரு. சிங்கிள். லாஸ்ட் ஒன்னு பவர் பிளேயோட கடைசி பந்து. மட்டா சவுண்ட் கேட்டுச்சு. பெரிய ஓபன் பவுண்டரி போயிட்டு நினைக்கிறேன். எஸ் 4 காட்டியால பிடிக்க முடியல. இவர் பேட்ல இருந்து ஒரு 4 வந்துருச்சு. 2 ஓவர் முடிவுக்கு 19 பவர் பிளே முடிஞ்சிருச்சு. 2 விக்கெட் இழந்து. இப்போ மீதமுள்ள 30 பாலுக்கு 40 ரன். தேர்ட் ஓவர் போட செல்லப்பன் அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் எரி பால். சிபி விட்டாரு என்று சொல்வார்கள். பேக் ஃபுட் பாயிண்ட் திசையில் பாலா ஸ்ட்ரைக்ல ஸ்விட்ச் ஹிட் முயற்சி. ரன்ஸ் ஓட மாட்டாங்க. டாட் பாலா மாதிரி இருக்கு. திரும்பின பக்கமாக போட்டார். சென்ஸ் ஆஃப் பவுலிங். தேர்ட் ஒன் அப்பீல் எடுக்கிறாங்க. செக் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம லெக் பை தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டாஸ். ஒரு மாதிரி வளர்ந்து ஆடினாரு. மேல ஃபீல்டர் இருக்காங்க. அதிகபட்சமாக ஒரு சிங்கிள். நல்ல த்ரோ. போன பால் ஒயிட் ரீ பால். சூப்பரான பந்துங்க. நேர இடத்துல வந்து சொருனாரு. அதிகபட்சமாக அந்த பால் சிங்கிள் கிடைக்கும். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஒரு முக்கியமான பந்து செல்லப்பனுக்கு. ஏன்னா 4 ஆறு இல்லாமல் நல்லா பிடிச்சி போட்டிருக்காரு. இவரோட 2 ஓவருமே நல்லா இருந்திருக்கு. சிறப்பாக செஞ்சிருக்காரு. 3 ஓவர் முடிவுக்கு 25 2 விக்கெட் இழந்து 2 ஓவர் போட்டு 12 ரன் விட்டு கொடுத்துருக்காரு. 6 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு. 4th ஓவர் போட குணால் நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஹரிமோ பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் பாலாக்கு சரியா பல்ல பேட்ல பாண்டி ஸ்ட்ரைக்ல வித்து கொடுக்காம போட்டாரு. சான்ஸ் ஃபார் கேட்ச் அண்ட் போங்க. ஓய்யோ வாட் a ட்ரை நவீன். அவரோட 100% கொடுத்திருக்காருங்க. பவுண்டரி போயிருச்சு. ஓ டைவ் போட்டுருக்காருங்க. இங்க கேமரா திருப்பாம விட்டுட்டேன். ராஜ் அவர் இருந்தாலே டைவ் இல்லாம இருக்காரு. ஒரு ரன் ஓடி எடுத்தாங்க. அவரே போட்டு அவரே ஸ்டாப் பண்ணிடுவாரு. டாட் பால். ஃபர்ஸ்ட் மோர். ரீஸ் விங்குக்கு போனார். ஆப்ஷன்ஸ்ல லாஸ்ட் ஒன்று ஒரு முக்கியமான பந்து. ஃபுல் டாஸ். நேருக்கு நேராக அதிகபட்சம் ஒரு சிங்கிளாக இருக்கும். ஃபீல்டர் வந்துருவார். நல்ல ஓவருங்க. ஒரு 4 போயிருந்தாலும் 4 ஓவர் 32. 5th ஓவர் போட வேந்தன் தமிழ் வேந்தன் 18 பாலுக்கு 27 தேவை சொல்லலாம். அந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நிறைய வேரியேஷன் போடுவார். லெக் கட்டர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. செகண்ட் ஒன் அல்ல ஷாட்டுங்க. மாறிச்சு கொடுத்தாரு. ஃபிளாட்டா போயிருச்சு. எஸ் 6 மச் நீடட் ஆடுங்க. பாலன் பேட்டர் இருந்து ஒரு கூட்டல் ஷாட். கீப்பர் கைவசம். புள்ளி பந்து. பூஜ்ஜிய பந்து. பிரஷர் போடுறாங்க. அடுத்தடுத்து 4th ஒன் ஸ்லோயர் யார்க்கருங்க. பெர்ஃபெக்ஷன் தாங்க வேந்தன் அப்படின்னு சொல்லலாம். 4 பாலுக்கு 6 ரன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் மோர். சூப்பரான ஷாட். ஆளே இல்ல. பெரிய ஓபன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா 4. 5வது பந்துல 4 அடிச்சு 5 பாலுக்கு 10 மாத்துறாரு. லாஸ்ட் ஒன்னு ஒரு முக்கியமான பந்து. நல்லா திருப்பிட்டாரு. லெக் கட்டர் ஃபர்ஸ்ட் பால் எப்படி போட்டாரோ அதே மாதிரி முடிச்சு கொடுத்துருக்காரு. 5 ஓவர் முடிவுக்கு 42 2 விக்கெட் இழந்து. இப்போ 3 விக்கெட் இழந்து. ஏன்னா அவருக்கு லெக்ல இன்ஜுரி. அதனால ரிட்டையர்ட் ஆயிட்டார் பாலா. மீதமுள்ள 12 பாலுக்கு 17 தேவை. மேட்ச் ஓவர். குணால் வந்திருக்காரு பாண்டி ஸ்டேட்ல. சரி அப்படல கீழே ஆடி இருக்காரு. தரையோட தரையா. இதுக்கப்புறமா ஒரு ரன்னும் முக்கியமான ரன்னா இருக்கும். இங்க ரன் அவுட்டா இருக்க போகுது. எஸ் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. உள்ளன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போன பால் நாட் அவுட் கொடுத்துருப்பாங்க அம்பையர். அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஆர்குமெண்ட். எப்போவுமே க்ளோஸாக போகிற பால் வந்து அம்பையர் வந்து பேட்ஸ்மேன் ஃபேவராக தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு சின்ன டவுட் வந்ததுனால அம்பையரை வந்து வீடியோ செக் பண்ணி விக்கெட் கொடுத்துருக்காங்க. 2 டீமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதை.
மீதமுள்ள 11 பாலுக்கு 16 தேவை. நீ பேட்ஸ்மேனா சிவா லெஃப்ட் உள்ள இருக்கின்றார் பந்து நல்ல நீல அகலத்துலன்னு சொல்ல முடியாது. ஸ்டார்ட் மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னது போல தடுவான் இன்சைட் அவுட் மாதிரி ஆனாரு. எக்ஸ்ட்ரா கவர்ல நல்ல கார்த்தி நல்ல ஸ்டாப் ஒரே அட்டம்ப்ட்ல எடுத்தாரு. நல்ல த்ரோவும் கொடுத்துருக்காரு சிங்கிள். இப்போ ஸ்ட்ரைக்ல பிள்ளையார் டபுள் அழுத்த பார்ப்பாங்க. ஏன்னா 2 ரன் மேஜர் ரூல் தேவைப்படும் இந்த மாதிரி சமயத்துல. சரியான த்ரோ மோத தெரிஞ்சாங்க. இந்த பந்து எஸ் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. 1 ரன் ப்ளஸ் ரன் அவுட். எத்தனை பேட்ஸ்மேன் சுரேஷ் லாஸ்ட் மோர் 2 முக்கியமான பந்து நல்ல நீல அகலத்துல போட்டு உள்ள நினைக்கிறேன். டாட் பால் லாஸ்ட் ஒன்னு ஒரு முக்கியமான பந்து யாக்கிங் லென்த்ல எக்ஸ்ட்ரா கவர் திசையில் ஸ்டெம்ப்ல பட்டிருக்கு. எஸ் தலை ஆட்டி இருக்காரு அம்பையர். இதுவும் விக்கெட். நிறைய எக்கச்சக்க ரன் அவுட் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. கேம் சேஞ்சிங் ஓவரா இருந்திருக்குன்னு சொல்லலாம். குணால் ஸ்டீல் திஸ் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். 6 ஓவர் முடிவுக்கு 46 5 விக்கெட் இழந்து மீதமுள்ள 6 பாலுக்கு 13 தேவை. கடைசி 6 பால் கார்த்தி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லா ஏறி போய் ஐயோ கொஞ்சம் தாங்க காலை வச்சு ஸ்டாப் பண்ண பார்த்தாரு. உள்ளே ஒரு ஃபீல்டர் சிங்கிள். ஒரு ஓட்டங்கள் நியூ பேட்ஸ்மேனா தாஸ் செகண்ட் ஒன். அங்க ஃபீல்டர் செல்லப்பன் விட்டு பிடிக்க பார்க்கறாரு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. இவர் தாஸ் இல்லைங்க மாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்த உடனே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு. 4க்கு 8 கேட்சை பிடிக்க முடியாது. 1 தாடா நடுவால விழுந்துரும். குத்த விட்டா 2 ரன் ஓடிடுவாங்க ஏர்லயே. ராஜ் வந்தார் 2 ரன். 3 பாலுக்கு 6 ரன் தேவை. அதே ஃபீல்டர் இந்த தடவை தெளிவா பிடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். 2 ரன் மேபி ரன் அவுட்டா இருக்கலாம். நல்ல த்ரோவா இருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபுல்லா அடிச்சு வைக்கணும். 2 ரன்னுங்க. அடுத்து 2 டபுள் அந்த 4க்கு அப்புறமா தாஸ் பேட்ல இருந்து 2க்கு 4 ஏறி போனாரு யாக்கிங் லென். ஓயோயோயோ இங்க லக்கியஸ்ட் பவுண்டரி அப்படின்னு சொல்லலாம். இங்க மேட்ச வின் பண்றாங்க. டாட் பால் ஆக வேண்டியது கீப்பருக்கு பின்னாடி கொல்லவாச பக்கமா போயிருச்சு. லக்கி பேட்ஸ்மேனுங்க தாஸ். அவர் வந்ததுக்கு அப்புறம் மொமெண்டம் அப்படியே அவங்க பக்கமா மாத்திருச்சு. இந்த மேட்சை கேஜிஎஃப் புதுக்கோட்டை வின் பண்றாங்க. செகண்ட் ரவுண்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க.